காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். அண்மை செய்தி: அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்ய மறுப்பு தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம். அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்ய கோரிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வைத்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. சென்னை உரிமையியல் நீதிமன்றம் இந்த மனுவை நிராகரித்து உத்தரவிட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தற்போது அந்த மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, வழக்கின் விவரம். அதாவது அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 14 நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டார். இதனை எதிர்த்தும் அந்த பொது கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எதிர்த்தும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சூரியமூர்த்தி ஆகியோர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இதனிடையே உரிமையியல் நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்து உள்ளிட்ட தீர்மானம் எதிர்த்து வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும், அது குறிப்பாக திண்டுக்கல் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த மனுவையும் கோரிக்கை நிராகரிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினரே அல்ல, அவர் கட்சி செயல்பாடு குறித்து கேள்வி எழுப்ப முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே இந்த வழக்கானது 4வது உதவி உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி சிவசக்திவேல் கண்ணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. கட்சி விதிப்படி பொதுச் செயலாளர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் தேர்வு செய்யப்பட வேண்டும். இந்த விதியின்படி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என தெரிவிக்கவில்லை. எனவே இந்த வழக்கு விசாரணைக்கு உரியது என கூறி சூரியமூர்த்தி வழக்கை நிராகரிக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி கோரிக்கையை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. அந்த பிரதான வழக்கு தொடர்ந்து நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை ஏற்க மறுத்து சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தன்னை பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிரான மனுவை நிராகரிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இந்த மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் சென்னை உரிமையியல் நீதிமன்றம் அதனை நிராகரித்து உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை நடைபெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக நீடிப்பாரா என்பது இன்னும் சட்ட சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் அதனை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு தற்போது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என கூறி எதிர்மனுதாரர் வாதத்தில் முன்வைத்திருக்கிறார். தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்க்கின்றோம். சுபையா, தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வேறு ஏதேனும் மேல்முறையீடு செய்ய திட்டம் உள்ளதா? அவர்கள் தரப்பு என்ன சொல்றாங்க? எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார்கள். அந்த வழக்கில் தான் தேர்தல் ஆணையம் விரைவாக முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு மனுவையும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். நீதிமன்றம் இதுக்கான காலக்கெடு விதித்துள்ளது. தேர்தல் ஆணையம் இன்னும் அது பற்றி முடிவு செய்யவில்லை. இதனிடையே உரிமையியல் நீதிமன்றத்தில் தனியாக ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அதாவது சூரியமூர்த்தி வழக்கு தொடர்றதுக்கு அனுமதி இல்லை, அவர் உறுப்பினரே இல்லை, எனவே வழக்கு தொடர முடியாது என்று கூறியிருந்தார். அந்த எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதால் அந்த பிரதான வழக்கு ஹைகோர்ட்ல வழக்கு நிலுவையில் இருக்கும். அந்த வழக்கும் ஒரு முடிவு தருவாயில் உள்ளது. எனவே தேர்தல் ஆணையம் தான் இதில் தலையிட்டு ஒரு முடிவு அறிவிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்துடைய முடிவுக்காக காத்திருக்கிறார்கள். என தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி பொதுச்சாக தேர்வு செய்யப்பட்டது சரியா இல்லையா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட விவகாரம் தற்போது தேர்தல் ஆணையத்தின் இறுதி முடிவை பொறுத்தே அமையும் என நீதிமன்ற உத்தரவின் மூலம் தெரிய வருகிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நீதிமன்றத்தோட இந்த உத்தரவு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவா? உங்களுடைய பார்வை சார். பெரிய பின்னடைவு என்று பார்க்க முடியாது. அதாவது பொதுவாக நீதிமன்ற நடவடிக்கைகளில் ஒரு வழக்கை ரத்து செய்வதற்கான மனுவை நாம் போடும் போது எதிர்த்தரப்பின் கருத்து கண்டிப்பாக கேட்கப்பட வேண்டும். ஒருதலை பட்சமாக வழக்கு ரத்து செய்ய முடியாது. சிவில் வழக்குகளுக்கு இது பெரிதும் பொருந்தும். அதிமுக உரிமை சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாமே சிவில் வழக்குகள் தான்.
கிரிமினல் வழக்கு அதை ரத்து செய்வது என்றால் எஃப்ஐஆரிலே ஒரு அடிப்படையான அப்பேரண்ட் மிஸ்டேக் இருந்தால் ரத்து செய்யும், நீதிமன்றம் ரத்து செய்யும். எனவே இத்தகைய வழக்குகளில், உரிமை சம்பந்தமான சிவில் வழக்குகளில் ஒருதலைப்பட்ச ரத்து நடவடிக்கை நீதிமன்றம் எடுக்காது. எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணை நடக்கும், அதற்கு பிறகு இந்த முடிவுகள் எட்டப்படும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுபோக பொதுவாகவே ஒரு கட்சியின் உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே முதலில் கீழமை நீதிமன்றமான தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும். இதிலே இயல்பாக எழுகிற ஒரு கேள்வி, கட்சியின் மெஜாரிட்டி கொஸ்டின், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி, இது போன்ற விஷயங்கள் தேர்தல் ஆணையம் உடனே முடிவெடுத்து விடும். ஆனால் இந்த பைலா மெஜாரிட்டி, ஆர்கனைசேஷனல் மெஜாரிட்டி என்று சொல்வார்கள், இது சிவில் நீதிமன்றங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கருதுகிறது. அதை விசாரிக்கக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு இல்லை. எனவேதான் இத்தகைய காலதாமதங்கள் ஏற்படுகின்றன. இல்ல, அவங்க பைலாவில் அடிப்படை தொண்டர்களால் தான் தேர்வு செய்யப்பட வேண்டும், பைலா விதிப்படி பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படல அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே இந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டு அதிமுகவின் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றங்கள் உத்தரவிட்டிருக்கின்றன. அதிமுகவின் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் என்றால் அதிமுக துவங்கப்பட்ட போது 1972 ஒரு அரசியல் அவர்களது பைலா. இந்த பைலாவில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் திமுக மாதிரி தான் அமைப்பு. அதிலே தொண்டர்கள் கூடி தலைமையை தேர்ந்தெடுப்பது என்கிற அமைப்பு இல்லை. காரணம், அந்த காலகட்டத்திலே நான் கூடவே பயணம் செய்திருக்கிறேன். எனவே அப்படியான அமைப்பு இல்லை. 75-76 காலகட்டத்திலே கோயம்புத்தூர்ல, அதாவது எமர்ஜென்சிக்கு பிறகு கோயம்புத்தூர்ல அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழு கூடும் போது எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். ஒரு சிலர் மட்டும் கூடி கட்சியை கபலீகரம் செய்துவிடக்கூடாது, எனவே கட்சியின் அடிப்படை தொண்டர்கள் தலைமையை முடிவு செய்ய வேண்டும் என்கிற முடிவு எடுக்கப்பட்டு ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டு அதற்கு பிறகுதான் இப்போதைய இந்த அமைப்பு சட்டம் வந்திருக்கிறது. இது ஜெயலலிதா காலத்திலே இது மாற்ற முடியாத விதி என்று ஒரு அடிக்கோடும் போடப்பட்டு வைத்திருக்கிறது. அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த தேர்தல் எத்தகைய தேர்தல் என்பதை முதலில் முடிவு செய்ய வேண்டும். அதிமுகவில் எந்த காலகட்டத்திலும் தலைமைக்கு தேர்தல் என்று நடந்ததில்லை. தலைமை பதவிக்கு இன்னாரை என்று சொல்லி, உதாரணமாக ஜெயலலிதா அவர்களை என்று சொல்லி மனுக்கள் தாக்கல் செய்வார்கள். 10 மனு 15 மனு தாக்கல் ஆகும். போட்டி மனுக்கள் எதுவுமே இருக்காது. எனவே போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்கிற அறிவிப்பு வரும். இதுதான் நடைமுறை வழக்கம். எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து இதுதான். அதே மாதிரியான நடைமுறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பின்பற்றப்பட்டதா என்பதை மட்டும்தான் நீதிமன்றம் பார்க்கும். எனவேதான் இந்த காலதாமதம் ஏற்படுகிறது. மற்றபடி நேரடியாக தள்ளுபடி என்பது இபிஎஸ்க்கு பெரிய பின்னடைவு, நீதிமன்ற நடவடிக்கையில் பின்னடைவு, நேற்றைக்கு ஏற்பட்ட ஓபிஎஸ் விலகல், அதையும் இதையும் நாம் அப்படி பொருத்தி பார்க்க முடியாது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நீதிமன்ற உத்தரவு தொடர்பான விவரங்களை வழங்கிய செய்தியாளர் சுப்பையாவுக்கும் நன்றி. இது பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பிரியன் சார் வணக்கம். தராசு ஷியாம் பேசுறப்ப சொன்னாரு, இது பெரிய பின்னடைவு கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தரப்பு தொடர்ந்து வழக்கை எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை சார். வணக்கம். அதாவது திண்டுக்கல் அந்த இவர் இருக்கார் இல்லையா, சூரியமூர்த்தி போட்ட வழக்கு இது. ஆக்சுவலா சூரியமூர்த்தி அவருடைய ஆரம்பத்திலிருந்து அவரோட கோரிக்கை என்னவா இருக்குன்னா, நடந்த அதிமுகவில் நடந்த எந்த பொதுக்குழு ஒழுங்கா முறைப்படி நடக்கல. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதிமுக அடிப்படை உரிமை விதிகள் படி தேர்ந்தெடுக்கப்படல. அதனால அவர்கள் போட்ட எந்த ஒரு இதுவும் அந்த தேர்தலாம் செல்லாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் செல்லாது. அதனால அந்த இரட்டை இலையை முடக்கணும்ன்ற ஒரு விஷயம் தேர்தல் கமிஷன்ல பெண்டிங்கா இருக்கு. அதே மாதிரி இங்க சிட்டிசன் கோர்ட்லயே அந்த வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகள் இருக்கும்போது எடப்பாடி தரப்பு என்ன மனு போட்டாங்கன்னா, சூரியமூர்த்தி அடிப்படை உறுப்பினர் கிடையாது, அவருக்கு இந்த மாதிரி வழக்கு தாக்கல் பண்றதுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த கோர்ட், சிட்டிசன் கோர்ட் என்ன பண்ணிருக்கு, சூரியமூர்த்தி அடிப்படை உறுப்பினர் தான், அவர் ஜெயலலிதா காலத்திலே அடிப்படை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நியமிக்கப்பட்ட சேர்க்கப்பட்டவர். அதனால அவருக்கு அந்த வழக்காடுவதற்கு உரிமை உண்டு என்ற விஷயத்தை சொல்லிருக்காங்க. தேர்தல் கமிஷன்லயும் இவர் என்ன பண்றாரு, எடப்பாடி தரப்பு என்ன பண்ணிருக்கு, சூரியமூர்த்தி அடிப்படை உறுப்பினர் கிடையாது அப்படின்ற ஒரு வாதத்தை தான் அங்க வச்சாங்க. இப்போ சிட்டிசன் கோர்ட் இவர் உறுப்பினர் சொன்னதுனால இவர் தேர்தல் கமிஷன்ல போய் இந்த சிட்டிசன் கோர்ட் தீர்ப்பு தேர்தல் கமிஷன்ல கொடுத்தாருன்னா எடப்பாடியுடைய வாதம் அடிவிட்டு போயிடும். சூரியமூர்த்தி அந்த அதிமுகவில் இருந்த பொதுக்குழு அது அடிப்படை விதிகள் படி தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நிலைமை, இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கான தகுதியை சூரியமூர்த்தி பெறுகிறார். அதனால இந்த வழக்கு சற்று இவருக்கு எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவு
பின்னடைவு தான். அதாவது அந்த அடிப்படையில வந்து இந்த சூரியமூர்த்தி வந்து அடிப்படை உறுப்பினர் இல்லைன்ற அந்த அடிப்படையில வந்து அந்த வழக்கை வந்து வெற்றி பெறலான்னு எடப்பாடி நினைச்சார். அதுக்கு வந்து ஒரு தடை ஏற்பட்டுருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஒரு பின்னடைவு தான், எடப்பாடிக்கு வந்து ஒரு பின்னடைவு தான். ஆனால் சிவில் கோர்ட்டுடைய தீர்ப்பை எதிர்த்து அப்பீலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அப்பீலுக்கு போய் அந்த அப்பீல்ல வந்து அவர் ஜெயிச்சாருன்னா அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி தேர்தல் கமிஷன்ல வந்து முடிவு எடுக்கணும் ஆக்சுவலா. ஸோ அதனால இது தற்காலிகமா பார்க்கும்போது எடப்பாடிக்கு வந்து தேர்தல் கமிஷன்ல இப்போ அவங்க ஏற்கனவே பீகார் எலெக்ஷன் வரையும் நாங்கள் சின்னம் முடக்கம் சம்பந்தப்பட்ட எந்த முடிவும் நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து சூரியமூர்த்திக்கு வந்து ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அவர் சேலஞ்ச் பண்றதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இது தீர்ப்பு வந்திருக்கிறதுனால எடப்பாடிக்கு வந்து ஈஸியா அந்த சின்னம் விஷயத்துல நம்ம வந்து முடக்கிற விஷயத்துல வந்து நம்ம சமாளிச்செல்லாம் நினைச்சது வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையா மாறி இருக்கு என்பது என்னுடைய கருத்து. நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை. அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நீதிமன்ற உத்தரவு பின்னடைவா, எப்படி பாக்குறீங்க? புதிய தலைமுறைக்கு வணக்கம். இது மிகப்பெரிய செட்பேக், பின்னடைவு. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வாழ்த்துக்களை சூரியமூர்த்திக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று இரவே எனக்கு தெரியும். நீங்கள் சொன்னது போல தேர்தல் ஆணையம் அவரை அடிப்படை உறுப்பினர் இல்லை என்றெல்லாம் ஒப்புக்கொள்ளவில்லை. தேர்தல் ஆணையம் ஸ்டில் பெண்டிங், அந்த விசாரணை போய்க் கொண்டிருக்கிறது. எதையும் எதிர்பார்க்காமல் என்னோடு அனுதினமும் தொடர்பு கொண்டு இந்த வழக்கில் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர் சூரியமூர்த்தி என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அவருக்கு நான் வாழ்த்துக்களை சொன்னேன். ஆகவே எந்த பொதுக்குழுவுக்கும் எந்த செயற்குழுவுக்கும் எந்த அதிகாரமும் இல்லை சார். இதைதான் நான் திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கேன். அவரை பொதுச் செயலாளர் என்று சொல்லுவதே தவறு என்று தொடர்ந்து சொல்லுவது புகழேந்தியாகத்தான் இருக்க முடியும். அது சூரியமூர்த்தி போட்ட இந்த வழக்கில் மிகப்பெரிய வெற்றியை அவர் கண்டிருக்கிறார். ஆகவே கேட்காமல், அதாவது உங்களுக்கு தெளிவா சொல்றேன், ஒருத்தரை கட்சியிலிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்காமலேயே அவரை கட்சியிலிருந்து நீக்குவது என்பது டெமோக்ரசி அல்ல. இது உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் பலமுறை சொல்லி இருக்கிறது. ஆகவே அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பழனிசாமி. அது கங்கரன்ஸ் வாங்கறதுக்காக நோட்டிபிகேஷனுக்காக போகும் அது பொதுக்குழுக்கு. சூரியமூர்த்தி தரப்பு இன்னொன்றையும் சொல்றாங்க, இதுவரை அதிமுகவில் பொதுச் செயலாளர் தேர்வு முறையே தவறானதான் தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப ஜெயலலிதா தேர்வுமே சட்டவிரோதமானதா அப்படிங்கிறாரா? அந்த வார்த்தை ஏற்றுக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, இங்க நீங்க ஒண்ணு கவனிக்கிறேன், தயவுசெய்து கவனிக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுச் செயலாளர் என்கின்ற பதவிக்கு போட்டி போட யாருமே முன்வரவில்லை. ஆகவே அம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுது 4 பொதுச் செயலாளர்கள் எல்லாம் தலைவர் காலத்தில் பாவுசாலிருந்து எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதை பார்த்தோம். ஆனா இங்க அப்படி பண்ணலீங்க. நீங்க சொன்னதான் கரெக்ட். ஈவன் ஓபிஎஸ் இருந்தா கூட தவறானதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பேர் சேர்ந்து ஒரு ஓட்டை போட்டு இருவருக்கு ஒருவர் வாக்களிப்பது என்பது சட்டப்படி தவறான ஒன்று. நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இது பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் துரை கருணா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? நீதிமன்றத்தோட உத்தரவை உங்களுடைய பார்வை. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் ஒரு சரிவு தொடங்கிவிட்டதோ என்கிற பார்வை, பொதுவெளி பார்வை இது இந்த தீர்ப்பின் மூலமாக உருவாகிவிட்டது. உச்ச நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில், தேர்தல் ஆணையத்தில் பல்வேறு விதமான முறையீடுகளை செய்து அவருக்கு சாதகமான நிலை உருவானதால் ஒட்டுமொத்தமாக அதிமுகவே நான் தான் என்கிற இருமாப்போடு அவருடைய பயணம் இருந்தது. இப்போது ஒவ்வொன்றாக அடிவிழ தொடங்கி இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம பார்க்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல அதனுடைய அடிப்படை சட்டத்திட்ட விதிகள் இருக்குல்ல, அது மற்ற எந்த அரசியல் கட்சிகளை விடவும் இது ஒரு வித்தியாசமானது என்றுதான் நாம பார்க்கணும். ஏனென்றால் இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடிப்படை தொண்டர்களுக்கு உரிமை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் அந்த விதி 43 அவர் கொண்டு வந்திருக்கிறார். அடிப்படை உறுப்பினர்களால் கட்சியின் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று. அடிப்படை உறுப்பினர்கள் முழு ஆதரவு, 100% ஆதரவோடு தான் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த விதியை திருத்தி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 கட்சியினுடைய நிர்வாகிகள், 10 எம்எல்ஏக்கள் 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும், 5 ஆண்டுகள் தொடர்ந்து தலைமை கழக பொறுப்புல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விதியை திருத்தி அவர் பொதுச் செயலாளர் எடுத்தார். இப்ப இந்த விதி திருத்தம் என்பதே
செல்லாதுன்னு ஏற்கனவே உயர்நீதிமன்றத்துல நீதியரசர் ஜெயச்சந்திரன் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தார். அதுதான் சரியான தீர்ப்பு. அதாவது பொதுக்குழு தான் உச்சபட்ச அதிகாரம் படைத்தது என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும் தான். ஆனா அதிமுகவுக்கு அது பொருந்தாது என்பதுதான் யதார்த்த நிலை. அதை வலியுறுத்தி தான் மரியாதைக்குரிய நம்முடைய திண்டுக்கல் சகோதரர் சூரியமூர்த்தி ஆகட்டும், மதிப்புக்குரிய சகோதரர் புகழேந்தி ஆகட்டும், கேசிபி ஆகட்டும், இந்த தரப்புல திரு ஓகே தரப்புல இருந்து கூட இதுதான் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வருகிறார்கள். 2021 அந்த ஒரு வாக்கில் 2 பேர் என்பது அந்த விதியின் அம்சத்தை, அதாவது பொதுச் செயலாளர் என்கிற உயர் பொறுப்பில் நாங்கள் யாரும் இருக்க தகுதி இல்லை, எனவே இந்த பொறுப்பை இருவர் நிர்வகிக்கிறோம், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று அவர்கள் அது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அது தேர்தல் ஆணையத்துக்கு சென்று தேர்தல் ஆணையம் அது ஒப்புக்கொண்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட்டு கட்சியினுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம், தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்று இருந்தது. இடையில திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த அந்த முடிவு என்பதை தேர்தல் ஆணையம் இதுவரை ஒப்புக்கொள்ளல. அதாவது இந்த இறுதி தீர்ப்பு வரும் வரையிலும் அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுடைய பார்வைக்கு நன்றி சார். அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.